தந்தையை கொலை செய்த ரவுடியை 17 ஆண்டுகள் காத்திருந்து நடு ரோட்டில் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்த மகனின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழிக்கு பழி கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என சென்னை டிபி சத்திரம் போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். என்னதான் நடந்தது என்பது குறித்து பார்க்கலாம். சென்னை டிபி சத்திரம் ஜோதியம்மாள் 2வது குறுக்கு தெருவில் வசித்து வந்தவர் ரவுடி ராஜ்குமார் என்கிற புல்கான். இவருக்கு வயது 42. இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் உள்ளனர். இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக ரவுடி ராஜ்குமார் எந்த குற்ற செயலிலும் ஈடுபடாமல் சுப நிகழ்ச்சிகளுக்கு பந்தல், ஷாமியானா போடுவது, பாத்திரங்கள் வாடகைக்கு கொடுப்பது என பல்வேறு தொழில்களை செய்து திருந்தி வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் ரவுடி ராஜ்குமார் தனது வீட்டு வாசலில் பழுதான தனது இருசக்கர வாகனத்தை சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது மற்றொரு 2 இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத 6 பேர் கொண்ட கும்பல் ராஜ்குமாரை பட்டாக்கத்தியால் வெட்டி கொடூரமாக கொலை செய்ய முயற்சி செய்துள்ளனர். அப்போது ராஜ்குமார் அங்கிருந்து பயந்து தப்பி ஓடிய போது அந்த கும்பல் அவரை விடாமல் துரத்தி சென்றுள்ளது. அப்போது அதே பகுதியை சேர்ந்த வில்சன் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் சென்று ராஜ்குமார் ஒளிந்து கொண்டுள்ளார். இதனை பார்த்த அந்த மர்ம கும்பல் வில்சனின் வீட்டுக்குள்ளேயே புகுந்து ராஜ்குமாரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த வில்சன் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த ரவுடி ராஜ்குமாரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் குறித்து டிபி சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொலை குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே இந்த வழக்கில் தொடர்புடைய 2 அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். பின்னர் அவர்கள் டிபி சத்திரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். விசாரணையில் சரணடைந்த ஒருவர் டிபி சத்திரம் ஜோதியம்மாள் நகர் 27வது தெருவை சேர்ந்த யுவனேஷ், மற்றொருவர் 17 வயது சிறுவன் என்பது தெரியவந்தது. மேலும் யுவனேஷ் கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் BBA 1ஆம் ஆண்டு படித்து வருவதும், இவரது தந்தை செந்தில்குமாரை கடந்த 2008ஆம் ஆண்டு அமைந்தகரை பகுதியில் வைத்து ரவுடி ராஜ்குமார் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. தந்தையின் கொலைக்கு பழிக்கு பழியாகவே இந்த கொலை நடந்ததும் தெரிய வந்துள்ளது. தந்தையை கொலை செய்த ரவுடி ராஜ்குமாரை 17 ஆண்டுகள் கழித்து தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து யுவனேஷ் கொலை செய்துள்ளார். இருப்பினும் போலீசார் ராஜ்குமார் கொலைக்கு உண்மையான காரணம் இதுதானா அல்லது மாமூல் தகராறு, கஞ்சா விற்பனை செய்வதில் மோதல் என வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட யுவனேஷ் மீது ஏற்கனவே கஞ்சா வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.